உன்னைப் போலே ஒரு தாய் தான் இருக்க, என்ன வேண்டும் வாழ்வில் ஜெயிக்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இது. நீங்களும் கேட்டிருப்பீங்க. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமிலேருந்து வர சாங் இது. ஸோ எல்லா அம்மாவுமே இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான மாம் தான். என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா எல்லா அம்மா மாதிரி இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாம். எப்படின்னா எல்லா அம்மாவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பேம்பர் பண்ணிட்டு ரொம்ப நம்மளோட குறும்பெல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. பட் என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா அதுவும் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் என்னைய வேறு வகையில் இன்ஸ்பயர் பண்ணாங்க. பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அப்புறம் என்னோட பிஸ்னஸில் சின்ன சின்ன சலசலப்பு ஆப்வியஸ்லி இருக்க தானே செய்யும் ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் மாறும்போது. ஸோ அந்த டைமில் அம்மா பார்த்தீங்கன்னா ஷீ ஹெல்ட் இட் டுகெதர். அப்படின்னா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைத்து எமோஷ்னலி அண்டு பிஸ்னஸ் வகையிலையுமே வந்து அதை வந்து கொண்டு வந்தாங்க. பிஸ்னஸில் வந்து ஒரு ஹிக்கப் வந்தபோது என்னோடய அம்மா வந்து ஒரு லோன் வாரியராக இருந்து அதை வந்து சமாளித்து அதை ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே வந்து எங்கிட்ட கையில் கொடுத்தாங்க. ஒரு கம்ப்ளீட் பிக்சராக, ஒரு கம்ப்ளீட் ஃபினிஷ்டு கூட்ஸாக வந்து எங்கள் கையில் கொடுத்தாங்க. அதை இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அம்மா தான் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு க்ளூ மாதிரி, கம்னு சொல்லுவாங்கள்ல, கம் மாதிரி வந்து ஒரு ஃபேமிலியை வந்து ஒட்டி வைக்கிறது அம்மா தான். கேஜிஎஃப்ல ஹீரோ யாஷ் சொல்கிற மாதிரி உலகத்தில் தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை.